Hello everyone, welcome back to Banu Kitchen. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா ரொம்பவே ஹெல்த்தியான புடலங்காய் கூட்டு எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாங்க. புடலங்காயில நிறைய வாட்டர் கண்டென்ட் இருக்குங்க. weight loss பண்ணனும்னு நினைக்கிறவங்க இத நீங்க வாரத்துக்கு 2 வாட்டி எடுத்துக்கோங்க. டயபெட்டிஸ்ல இருக்கிறவங்களுக்கும் இது ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான வெஜிடபிள்னே சொல்லலாம். வாங்க இத எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம subscribe பண்ணுங்க and bell icon-ஐ click பண்ணுங்க. First நம்ம பருப்பை ஊற வச்சிரலாங்க. அதுக்கு ஒரு 1/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு, 3 டேபிள்ஸ்பூன் பாசிப்பருப்பு, இது ரெண்டுத்தையும் நல்லா கழுவிட்டு ஒரு 10 ல இருந்து 15 நிமிஷம் நல்லா ஊற வச்சிருங்க. நான் இந்த பருப்பை கடாயில தாங்க வேக வைக்க போறேன். நீங்க குக்கர்ல கூட இதை நீங்க செய்யலாம். குக்கர்ல 3 விசில் விட்டு எடுத்துருங்க. இப்ப கடாயில நம்ம ஊற வச்ச பருப்பை சேர்த்துக்கோங்க. இதுல காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய், இது கூடவே 4 ல இருந்து 5 பல் பூண்டு, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி குண்டு குண்டா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு தக்காளியும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா மஞ்சத்தூள், இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு 20 நிமிஷம் இது லோ ஃப்ளேம்லயே இருக்கட்டும்ங்க. இதுவே நீங்க குக்கர்ல வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு 3 விசில் ஹை ஃப்ளேம்ல வச்சிருங்க. நான் இங்க கடாயில வைக்கிறதுனால 20 நிமிஷம் லோ ஃப்ளேம்லயே வச்சு எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதுல ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் ஜீரகத்தை சேர்த்துட்டு இதை நல்லா மைய அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க. ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. அதுல 3 ல இருந்து 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூன் கடுகு, கடுகு நல்லா புரிஞ்சதுக்கு அப்புறம் 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 2 காஞ்ச மிளகாய், ஒரு 6 பல் பூண்டை நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம இதுல 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடிசா நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமா உப்பை சேர்த்துட்டு ஹை ஃப்ளேம்ல வச்சு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் பொன்னிறம் ஆகணும்லாம் அவசியம் இல்லைங்க. ஒரு ஹை ஃப்ளேம்ல 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு பிங்க் கலர்ல ஆனாலே போதும். பாருங்க, இந்த அளவுக்கு வதக்குனா போதுமானது. இப்ப நாம இதுல ஒரு தக்காளியை நல்லா பொடிசா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்க, ஓரளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. இப்ப நம்ம இதுல 300 கிராம் அளவுக்கு புடலங்காயை நல்லா சின்ன சின்னதா கட் பண்ணி சேர்த்திருக்கீங்க. பாருங்க, இந்த அளவுக்கு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா ஒரு நிமிஷம் வதக்குனதுக்கு அப்புறம் இதுல நம்ம காரத்துக்கு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூளை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. லோ ஃப்ளேம்லயே வச்சு வதக்கிக்கோங்க. இதுல நாம தேவைக்கேற்ப உப்பை சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்க, நல்லா வதக்கியாச்சு. இப்போ இந்த காய் வேக வைக்கிறதுக்காக ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு மூடியை போட்டு லோ ஃப்ளேம்லயே 10 நிமிஷம் வச்சிருங்க. 10 நிமிஷத்திலேயே புடலங்காய் வெந்துடும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஓபன் பண்ணி பார்ப்போம். கையில எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புடலங்காய் நல்லா நசுங்கின மாதிரி இருக்கணுங்க. புடலங்காய் நல்லா வெந்த பிறகு நம்ம அரைச்சு வச்சிருந்த தேங்காய் விழுதை இதுல சேர்த்துக்கலாம். ஒரு நிமிஷம் ஹை ஃப்ளேம்லயே வச்சு நல்லா கிளறிக்கோங்க. புடலங்காயில ரொம்பவே வாட்டர் கண்டென்ட் இருக்குங்க. ரொம்ப ஹெல்த்தியான வெஜிடபிள். இது நீங்க வாரத்துக்கு ஒரு வாட்டி கண்டிப்பா சேர்த்துக்கோங்க. பாருங்க, இப்போ நம்ம இதை லோ ஃப்ளேம்லயே 5 நிமிஷம் அப்படியே வேகட்டும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்க, நல்லா தேங்காய் எல்லாமே சேர்ந்து வந்துடுச்சு. இதுல நம்ம வேக வச்ச பருப்பை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். வேக வச்ச பருப்பை சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கோங்க. பருப்பை ரொம்பவும் குழைச்சிடாதீங்க. நீங்க குக்கர்ல வைக்கிறீங்கன்னா 3 விசில் ஹை ஃப்ளேம்ல போதுங்க. நான் இங்க டைரக்டா சேர்க்கறதுனால எனக்கு பருப்பு பாருங்க 1 2 போல இருக்கு. இப்போ நாம இதை மூடியை போட்டு லோ ஃப்ளேம்ல 5 நிமிஷம் அப்படியே வச்சிருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஓபன் பண்ணி பார்ப்போம். பாருங்க, சூப்பரான புடலங்காய் கூட்டு ரெடி ஆயாச்சு நமக்கு. இதுல கடைசியில நீங்க கொத்தமல்லி இலையை தூவி இறக்கிடுங்க. இது சாம்பார் சாதத்துக்கு, குழம்புக்கெல்லாம் அவ்வளோ டேஸ்டா இருக்குங்க. ரொம்ப ஹெல்த்தியான வெஜிடபிள். இதை நீங்க கண்டிப்பா உங்க டயட்ல சேர்த்துக்கோங்க.
ட்ரை பண்ணி பாருங்க. இது எப்படி வந்ததுன்றத எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். Thank you for watching.